டெஸ்டினி ஹெல்பர்ஸ் அண்ட் டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ். ஆன்மீக இலக்கை அடைய உதவுகிறவர்கள், இதனை தடுப்பவர்கள். டெஸ்டினினா தேவன் உன்னை எதற்காக படைத்து உன்னில் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அதுதான் டெஸ்டினி. அதனுடைய முடிவு கட்டம் தான் டெஸ்டினி. ரைட்? God's divine purpose in destiny. God's divine purpose, தேவனுடைய வாழ்க்கையில என்ன நீ செய்யணும்னு இருக்கிற அதுதான் டெஸ்டினி. ரைட்? தேவன் உன்னை குறித்து ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார். அதை நீ பின்பற்றும் போது நீ அதில் வெற்றியாய் முடியும். இதற்காக தான் இந்த டெஸ்டினி தேவன் வைத்திருக்கிறார். ரைட்? இப்போ டெஸ்டினின்னா தேவன் நமக்கு உதவி செய்யறார் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் சொல்றேன். இந்த உலகத்திலே டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இல்லாமல் நட்சத்திரங்கள்னு இருப்பாங்க. ரைட்? நட்சத்திரங்கள்னு இருப்பாங்க. இவங்க யாருன்னா ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துறவங்க. கிம்பர்லின்னு ஒருத்தர் இருந்தாராம் அந்த காலத்தில். அவர் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நடத்திருந்தார். ஒரு பையன் வருவான் போவான், சில தான் வர நிறுத்திட்டான். அவனை போய் தேடி எங்கெங்கேயோ அட்ரஸ் வாங்கி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி நீ வரணும்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாரான். அவன் தான் பிற்காலத்திலே டிஎல் மூடியாக மாறினான். அப்போது நம்முடைய வாழ்க்கை இன்னொரு வாலிபன் போயிட்டு இருந்தான். மழை அடிச்சிட்டு இருந்தது. ஒரு சர்ச்சு உள்ள எட்டி பார்த்தா ஹோல் சர்ச்சு காலியாக இருக்குது. பாஸ்டர் மட்டும் நிற்கிறார். இவன் போய் அந்த மழைக்காக நின்னான். உடனே அவர் பாஸ்டர் வந்து ரெகுலராக எப்போ செய்கிற மாதிரி திறந்துட்டு, நான் இன்றைக்கி செய்தி கொடுக்க போகிறேன், 30 பேருக்கு நான் இன்றைக்கி செய்தி ஆயத்தம் பண்ணேன்னு. இவன் சொன்னான்னா, சார் 30 பேர் இதை என்னால் சாப்பிட முடியாது சார், ஒரு ஆளுக்கு எதாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அந்த சொன்னதில் அவர் ரட்சிக்கப்பட்டான். அவர் தான் ஸ்பர்ஜன். அப்போ வாழ்க்கையில் சில பேரை கொண்டு வருவார்கள் நட்சத்திரம். இவள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு இருக்கிற இடம் வரை நட்சத்திரம் கொண்டு போனது போல ஒன்று எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அவ்வளோதான் முடிச்சு பேசு. இந்த டெஸ்டினி ஹெல்பர்ஸ்ன்றவங்க அவங்கள அதை விட ஒரு படி முன்னே இருந்து உனக்கு உதவி செய்கிறார்கள். ரைட்? ஒரு கட்டத்திலிருந்து மறு கட்டத்துக்கு உன்னை எடுத்து கொண்டு போவார்கள். ஒன்று. ரெண்டாவது, உன்னுடைய ஆன்மீகத்தை லகுவாக்குவார்கள். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்களாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சில பேருடைய ரயில் தண்டவாளத்துலேருந்து இறங்குற மாதிரி ஆகிடும். ஸ்பீடே போகாது இல்லையா, அதுக்கு தண்டவாளத்தில் அதை ஏற்றி விடுவாங்க. இவர்கள் இதை செய்கிறவர்கள் தான், அவருடைய பேர் தான் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். ரைட்? இதுக்கு நம்ம இதை பற்றி என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் சொல்கிறேன். டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே ஒரு வழியை போட்டு இவனை வானத்துலேருந்து தேவதூதன் அனுப்பிச்சு அவங்க அப்பாட்ட அம்மாட்ட சொல்லி ஒரு பையன் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த பையன் பலசாலியாக இருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. இவன் என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, எந்த காரத்தை வந்தானோ அதை விட்டுட்டான். அங்கே இவங்க அப்பா அம்மா கிளம்புறாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே போய் ஒரு லேடி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், எங்கம்மா போகிறீங்கன்னு. பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்கனவே 1 நாள் பார்த்துட்டேன்றான். அதான் அவன் வாழ்க்கையில் பேசின முதல் வார்த்தையே, நீ தீர்க்கதரிசி, நீ இது விதி எல்லாமே வந்தான். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதிலே அழிஞ்சிட்டான். அவனுடைய டெஸ்டினியே நிறைவேற்றலை. அவனை பலப்படுத்தி பெலிஸ்தியரை அவன் மடங்கி அடைக்கணும்னு சொன்னான். அவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான் இல்லையா. அப்போ இவங்களாம் டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் செட் பண்ணுவான் ஆண்டவன். அந்த பிசா செட் பண்ணுவான். அவங்கள வச்சு அவனை அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பைபிளில் அவன் இப்போ தெல்கள் பற்றி பேசுதா பாருங்க, இல்லவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. அவன் சொன்னால் காசு கொடுத்தா முடிச்ச உடனே காசு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். இவன் தான் மாட்டிக்கிறான் கடைசியில் இல்லையா. அப்போ அவங்க டெஸ்டினி டெஸ்ட்ராயர். ஸோ அதனால் கவனிங்க. பவுல் சொல்கிறான், நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு அதிகாரிகளாக இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, நான் சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். தட் டசன்ட் மீன் தட் ஐம் ட்ரைங் டு டாமினேட் யூ. நோ, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச காரியங்கள் நீங்கள் கற்றுக்கோங்க, என்னை போல ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துறதுக்காக சொல்கிறல அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டெஸ்டினி ஹெல்பர்ஸ் ஆர் த பாஸ்வேர்ட் ஃபார் டிவைன் நெட்வொர்க். பாஸ்வேர்டு மாதிரி அது போட்டால் தான் மேலே டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இல்லையா. அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறாரு இல்லையா. அதிகமான வேளைகளிலே தேவன் மனிதனை தான் டெஸ்டினி ஹெல்ப்பராக பயன்படுத்துகிறாரு. வேறு காரியங்களை வச்சு கூட பயன்படுத்தலாம். மனிதன் தான் பண்ணுறாரு. இப்போ 4 விதமான டெஸ்டினி ஹெல்ப்பர் சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன லைஃப்பில் என்னென்னு தெரிஞ்சுக்கும். இது வரைக்கும் தெரியாத காரியங்களாக இல்லை, இப்போ இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு இல்லையா. டெஸ்டினி ஹெல்ப்பர்ஸ்னால் மக்கள் இருக்காங்க, உனக்கென்று ஒரு இடம் இருக்குது, நீ போகிற அந்த இடத்துக்கு போகாது, நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க டெஸ்டினி ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒன்றும் கிரெடிட் இல்லை. அதில் டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ் ஒன்று இது பண்ண மாட்டாங்க. அப்போ ஆண்டவரோட கிளிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில பாஸ்வேர்டு வச்சுருப்பான். சைலண்ட்டாக அப்படி முடிச்சுட்டு போயிடுவான். என்ன இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம்னா, பக்கத்தில் இப்போ மீட்டிங்கில் உட்காந்துருக்கவன் டெஸ்டினி ஹெல்ப்பராக இருப்பான்.
அப்படியே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே அப்படி சிங்கமாக இருப்போம். நம்ம இதில் இல்லை, வேற எங்கள் சர்ச்சில் எல்லாம் அப்படியே இருப்போம். அதாவது கடிச்சிருமோன்னு பயமாக இருக்கும் நம்ம கூட. அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் நான் எதை சொல்கிறேன்னா அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா கலக்கலன்னு பேசுங்கன்னு சொல்லலை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் சில பேர் மேலே சில மெசேஜ் கொண்டாந்து கொடுப்பாரு. அது நீ பெரிய கஷ்டப்பட்டு நீ மண்டே உடச்சிட்டு இருக்க காரணம் ஒரு கிளிக் பண்ணுறது போயிடும். ரைட்? எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, நம்மெல்லாம் வந்து சும்மா வந்து பல மணி நேரம் ஆண்டவர் காத்து என்ன சொல்கிறது கேட்டோம். அப்போ சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் என்கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி இருந்தது. அப்போது டெஸ்டினி ஹெல்பர்ஸை ஆண்டவர் கொண்டாடுவாரு, நம்ம விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் அதான் பார்த்துருக்கோம். சரி, 4 விதமான டெஸ்டினி சொல்கிறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. முதல் நம்பர் வந்து டிவைன் கனெக்டர்ஸ், தேவனோடு உன்னை இணைக்கிறவர்கள். ரைட்? உன் வாழ்க்கையில் somebody told somebody போன வாரம் ஒரு டாக்டர் வந்தார், அவர் ஒய்ஃபோட வந்தார். அவரை பார்க்கணுன்னு நான் இருந்தேன். அது எப்படி அவராக வந்தாரா தெய்வாதீனம் வந்தார் தெரியல, வந்திருந்தார். அப்போது நான் அவரை பார்த்து கேட்டேன், சார் உங்கள் பேர் எனக்கு அடிபட்டுருக்குது காற்றுல, என்னன்னு கேட்டார். நீங்கள் கிளினிக் வச்சுருக்கீங்களா ஆலந்தூர்லன்னு கேட்டேன். ஆமாம் கிளினிக் வச்சுருக்கேன். உங்கள் கிளினிக்கில் இருந்து நிறைய பேர் வராங்க மக்கள். எப்படி சார் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் 4-5 பேர் வந்துட்டாங்க. இந்த 2-3 மாதத்தில் எல்லாருமே ஒரு மேகசின் எடுத்துன்னு வராங்க. அப்போ இது சொன்னார் அவர், somebody gave some magazine to somebody gave to somebody gave to me. நான் என்ன பண்ணேன், அந்த ரவுண்டில் பேப்பரில் பொழுது போகாத பேசின்னு இருப்பாங்கன்றதுக்காக நிறைய இதில் வந்து இதை போட்டேன். அந்த லிங்க் இது பண்ணுவார். ஒரே சின்ன உதாரணம் சொல்லுங்கள். 2 ராஜாக்கள் 5ல் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, எலிசான்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் வந்து தொட்டார்னா எல்லாம் சுகமாகும், ஏற்கனவே பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்திருக்காருன்னு. அங்கே வந்த உடனே இந்த அம்மா நொந்துன்னு இருக்கிறாங்க. ரைட்? அவர் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு போயிடுவார். அவர் இந்த அம்மா காய் வெட்டும்போது சொல்லியிருப்போம், அங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்க, சரியான இடத்துல சொல்லியிருக்கா பாருங்க. அவன் அங்கேருந்து என்னாச்சு, டக்குன்னு வேலை போச்சு. அவன் இது பண்ணான், போச்சு, எப்படியோ சுற்றி வந்தது. அப்புறம் குனிய மாட்டேன்னா குஞ்சான். அப்புறம் என்ன பண்ண அற்புதம் நடந்துச்சு. இவங்க தான் டிவைன் கரெக்டர்ஸ். இவர்களுக்கு கெப்பாசிட்டி பெருசாக இருக்காது. அவர்கள் தே ஆர் நாட் டெக்னிக்கலி வெரி ஸ்கில்டு பீப்புள். பட்டு தேவன் ஒரு மூவ் கொடுப்பார் அவங்க மூலமாக. அந்த மூவ் மூலமாக என்ன பண்ண முடியும், நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆல்ரைட். பால் யாங் கிஷோர் இருந்தார் இல்லையா, அவரை எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ வயது சேர்ந்த ஆளாட்டீங்க, 30 லட்சம் பேர் அவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க, 300 பேர் கூட இல்லாத சர்ச்சில் தான் முடுவேன். அப்போ நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் உங்களை மெச்சிக்கு வருங்கல்ல, ஆண்டவரை கட்டி பிடிச்சிக்கோ. அவர் சொன்னார், இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் போகிறேன், ரெடி. ஆண்டு சொல்லிட்டார், நீ கிளம்புன்னுட்டு நான் போகிறேன். போன உடனே ஜீசஸ் சொன்னேன்னா என்ன சொல்லுவேன், என்னை வந்து 17 வருஷத்தில் நான் வந்து ரத்தம் கக்கி செத்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு வாலிப சகோதரி வந்து நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தா, அதை கீழ்ச்சி அவன் மூஞ்சிலே ஆச்சேன். 2வது நாள் கொடுத்தா மூஞ்சிலே ஆச்சேன். 3வது நாள் எனக்கு மனசு பொருட்கள் அதை படித்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் யாருன்னு தெரியல. நான் முதல்ல போன உடனே அவர் ஆண்டவர்கிட்ட பேசி, அந்த பொண்ணை நீங்கள் புடிச்சிடுவாங்க என்னை காட்டுங்கன்னு சொல்லி, என் மேலே இருக்க அத்தனை பேசுங்க அவன் மேலே வையின்னு சொல்லுவேன். ஒரு சொல்லுங்கள், நீங்கள் செய்கிற ஒரு காரியம் இன்னொரு டெஸ்டினியே கனெக்ட் பண்ணும். ஆல்ரைட்? அதான் நம்பர் 1 டெஸ்டினி கனெக்டர்ஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா தே ப்ரொடியூஸ் லிங்க்ஸ். அவங்களுக்கு சில காரியங்கள் தெரியும், அவன் என்ன பண்ணுவான், அந்த காரியத்தை எடுத்து இன்னொரு ஆளோட லிங்க் பண்ணிவிடுவான். கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். கிரியா ஊக்கின்னு தமிழில் சொல்கிறாங்க. இட் வில் நாட் கெட் இன்வால்வ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன், பட் இட் வில் ஆக்டிவேட் சர்டன் திங்ஸ் டூ. அதான் அவங்க தான் வந்து லிங்க் ப்ரொடியூசர்ஸ். ரைட்? சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருப்பான், யாருக்கும் செல்வ ஹெல்ப் பண்ண மாட்டான், இருப்பான். ஏன்னா பார்த்து சிரிச்சாலே ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். எரேமியாவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இதில் போட்டாங்க, டஞ்சனில் போட்டாங்க. அவன் சாவ போகிறான். எப்படியா சிறையில் இருக்கிற ஒரு கிணறு போட்டு கிணறு மேலே கல் வச்சிட்டாங்க. இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். அப்போது அந்த ஊரில் பல எபிரேயர்லாம் இருந்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தன் ஏபத் மலேக்குன்னு இருந்தான், அவன் வந்து எத்தியோப்பியன், நீக்ரோ. அவன் என்ன சொல்கிறான், நேராக போய் ராஜாட்ட சொல்கிறான், சார் உங்களுக்கு தெரியும் இல்லை எரேமியா? ஆமாம் சார், நான் தான் போட்டேன், அவன் எனக்கு விரோதமாக தீர்க்கதரிசி சொல்கிறான், என்னை வந்து சிறை பண்ண போகிறான்னு. அதே இருக்கட்டும் சார், ஒரு தீர்க்கதரிசி செத்து போயிட்டான்னு சொன்னீங்கன்னா அவனுடைய நாட்டில் பஞ்சம் வந்துடும், அதனால் அவனை எடுத்து கொடுங்க. அவன் சொல்லிட்டான், அப்படின்னா நீயே வந்து எடுத்துக்கோ.
இவன் போனால் வீட்டுக்கு போயிட்டு பழைய புடவெல்லாம் எடுத்து வந்திருக்கான். அப்போ தான் நினச்சேன், ஓ எரேமியா காலத்தில் புடவை கட்டியிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு. ஏன்னா புடவை ஏற்கனவே சாலமன் கட்டியிருக்காரு, இந்திய தேசத்துலேருந்து வாங்கி அதை வந்து சாலை கட்டியிருக்காரு. குரங்குகளும் இப்போ சாலைகளும் அவர் வந்து இம்போர்ட் பண்ணாருன்னு போட்டிருக்கு. சரி, அதை விட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவக்களில் வந்து தூக்கி விட்டான். அப்போது இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, எலிவேட்டட் பிளேஸில் இருக்காங்க, தே ப்ரொடியூஸ் லிங்க். தங்களால் முடிஞ்ச ஒரு காரியம் இல்லையா, ஒரு அதனால தீர்க்கதரிசனுடைய டெஸ்டினி போய் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், செத்துருப்பான் இல்லையா, தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா பாண்டேஜ் பிரேக்கர்ஸ். இவங்க வேலை என்னன்னா, எவனா தான் சங்கிலி மாட்டி எங்கேயாவது கட்டிட்டு போயிருப்பான். அப்போ வந்து இவங்க ஸ்கில்டு பீப்புளு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி காலில் மாட்டின்னு அவன் டெஸ்டினி போய் சாவ போகிறதுல அதை வந்து அவங்க சங்கிலி அவுத்துருவாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 23 பவுலை பிடிச்சிட்டாங்க, சங்கிலிலாம் மாட்டிட்டாங்க. ஒரு பிரலான மக்கள் சொல்கிறாங்க, அவர் சாவலைன்னா அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தாடி எடுக்க மாட்டோம் அதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு பயங்கர கத்துறாங்க. பவுலுக்கு வந்து ஃபேமிலி இருந்ததா சொல்லலை. இங்கே திடீர்னு சொல்லிக்குது, பவுலுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவனோட பையன் வந்து அதை பார்த்துட்டு நேராக போய் ராஜாட்ட சொல்கிறான், சார் இவர் வந்து ரோமன் சிட்டிசன் சார், பாஸ்போர்ட் அவர் ரோமன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறாரு, எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க அவனை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே ராஜா பயந்துட்டான். அப்புறம் நாட்டுக்கு சண்டை வரணும்னு சொல்லி அதை மூடி கட்டி பேஸ்கெட்டில் போட்டு அவனை எடுத்துன்னு போய் நைட்டை விட்டான். பவுல் தச்சுட்டான். அதுக்கப்புறம் ஊழியம் செய்திருக்கிறாங்க, நிறையா ஊழியம் செய்திருக்காங்க, 3 வருஷம் அதுக்கப்புறம் வந்து ஊழியம் செய்திருக்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தாவீது இருக்கான், அவனை அனாயிண்ட் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. அங்கேயே உட்காந்து கிட்டார் அடிச்சுன்னுக்கிறான், ஒன்றும் இல்லை, தீர்க்கதரிசி சொன்னது ஒன்றும் நடக்கலை. அப்போது திடீர்னு வந்து ஒரு ஆள் வரான், அவன் வந்து சொல்கிறான், முன்ன வந்து சவுல் ராஜா கிட்ட சொல்லிட்டான்ப்பா. என்ன சொன்னேன், அவர் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆள் வேணும்னு கேட்டேன், 8 காரியம் சொல்லியிருக்கான் அவனை பற்றி. காரிய சமத்தன், மியூசிக் வாசிப்பான், அவனை பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான், ப்ளசன்டபுளாக இருப்பான், எல்லா காரியம் சொல்லியிருக்கான். நான் சொல்கிறேன், நேராக கூட்டினு வாய். அவனை நேராக வந்து அவனை பார்த்த உடனே சவுலுக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா கிட்டார் தானே வாசிக்கணும், அவ்வளோதானே. உட்காந்து அவனுக்கு வந்து எப்போ நல்ல மியூசிக் வாசிக்கணும், அவ்வளோதான். அந்த லிங்க் இல்லாமல் அவன் மேலே போயிருக்கவே முடியாது. எப்போங்க அவன் வந்து சவுல், அதுக்கப்புறம் வந்து அது வந்தது, அப்புறம் மீகாலை கொடுக்குறேன்னாரு, கட்டினாரு, அப்புறம் துரத்துனான் எல்லாம். அப்புறம் அப்போது இவன் வந்து கம்னு விட்டுருக்கலாம்ல, நமக்கு ஏன் இவன் கூட்டின்னு வந்து விட்ற ஆள் சரியாக வேலை செய்யணும், நம்மளை திட்டுவான் யார் ராஜா, விட்டுறலான்னு விடுவான். இவன் வந்து கரெக்டாக எடுத்துன்னு போய் என்ன பண்ணிட்டான், லிங்க் பண்ணி விட்டான். ரைட், ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, பானை பாத்திரக்காரன் கூட மறந்து விட்டுட்டுருக்கலாம். அப்போது இவங்க என்ன பண்ணுறது, பாண்டேஜ் பிரேக்கர்ஸ். கடைசியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவர்கள் பேர் பேர்டன் பியரர்ஸ். மற்றவங்களுடைய சுமையை சுமக்கிறாங்க. ரைட், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் பெருமைக்காக சொல்ல, ஏங்க வயசான காலத்தில் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, யாருடைய இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தலைமையிலக்க வச்சு என்ன இதை வாட் இஸ் திஸ்? நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் செய்கிறேன்ப்பா, அது எனக்கு ஆண்டவருக்கு, நீ ஏன் நடுவில் வர அப்படின்னு. அப்போது இவங்க வந்து மற்றவங்களுடைய பிரச்சனை இருக்க அதை அவங்க கைவிட்டு தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. சீரேனா ஊர் வந்து சீமோனு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை அவன் துவந்தான் இல்லையா, ஆல்டர்னேட்டிவே இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் மற்றவருடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து அதுக்கு பதில் சொல்வார்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆத்ம தாகம் இருக்கணும், ரெண்டாவது கம்பேஷன் இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்கள், இந்த மனதுருக்கம் இல்லைன்னா எவன் கேடு கட்டு போனா என்னடா. இப்படி இருக்கிற மக்கள் வந்து ஜல்லடை போட்டால் ஜல்ஜான்னு வந்து தான் இருக்கவாங்க. இல்லை நான் செய்யணும், பேர்டன் பேரர் தான் ஆண்டவர், உன்னை பேர்டன் பேரரை தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பெரிய பெரிய ஸ்கில்டு லேபரர்ஸ் இருப்பாங்க, உன்னை லிங்க் பண்ணுறவன் இருப்பான், பெரியவன் இருப்பான். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் என்னென்னா, ஆண்டவருடைய நெருங்கி சேர்றதுக்கு சில காலையில் டிப்ஸு கொடுப்பாங்க, எப்படி செய்யுங்கன்னு. ஆண்டவர் சொல்லியிருப்பார், சொல்லாமல் கூட செய்யலாம். பக்கத்தில் இருக்காண்ட பேசியிருப்பார், ஐயோ அப்படியா, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நீ ஆண்டவர் உன்னை ஒரு பேர்டன் பேரராக இருக்க வேண்டும்னு சொல்லுகிறார். ஸோ 4 விதமான டெஸ்டினி ஹெல்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து டிவைன் கனெக்டர்ஸ், தேவனோடு இணைப்பவர்கள். 2வது லிங்க் ப்ரொடியூசர்ஸ். 3வது பாண்டேஜ் பிரேக்கர்ஸ். 4வது பேர்டன் பியர்ஸ். இவங்க எல்லாரும் வந்து பணி என்னென்னா அமைதியாக அவன் செய்துட்டு போயிட்டே இருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா சாத்தான் எங்கேயாவது உன்னை கட் பண்ணி முடிக்க வச்சுருக்கான் பாருங்க, கேட்டுடுறோம், அவ்வளோதான். ஆண்டவர் வந்து இது ஒரு பெரிய ஊழியமாக நம்ம செய்ய முடியாது, பட் அது நம்ம செய்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு தேவ ஊழியனை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் கொண்டு போகும்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர்டன் பேரராக மாற்ற முடியாத நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் சிலுவையை குறித்து சிந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து பின்பாக நீ செல்லும் பொழுது நீ சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன ஆண்டவரே, எனக்காக உலகங்களும் எங்கிலும் போங்க, நான் கொடுக்குற வல்லமை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று எங்களை ஒவ்வொருவரையும் ஒரு பேர்டன் பேரராக, ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பராக மாற்றுங்க. நம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தினாலே.